திருவிழியானது நன்றிடுதலாக சுமாய் மைக்கேல் ஜார்ஜ், விஜயகுமார், சகுந்தலா எல்லாம் துணிவுக்காக நன்றிடுதலாக கிறிஸ்டபர் பர்த்டே இருக்காங்க. கிறிஸ்டபர் ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஜெய்பால் ஆனந்த் குடும்பத்தினரும் எவாஞ்சலின் அலெக்ஸ் 15th பர்த்டே இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் மரித்த அவங்களுக்காக ஆஞ்சல் ஜோசப், ரவி லோவிஸ், நோயல் பிரேமகுமார், மெல்கியூ, சைமன், சின்னப்பா, ஜார்ஜ் தாமஸ், மேரி வசந்தி, ஜார்ஜ் ஜோசப், ஷைநாதனுடைய அவங்களுக்காக கர்த்தருடைய வருகின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உன் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சபை நாம் தூய மறையை கொண்டாட தகுந்த குறித்து நம்ம ஏற்றுக்கொள்வோம். எல்லா உலகிலும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாமல் சொல்லாமல் செய்யாமல் கடமையை தவறாமல் பாவத்தை செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியான சகோதர சகோதரிகளே, நம்மையெல்லாம் எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலைப்பாடு அழைத்து செல்வதாக. இறைவா, இறக்கமிருக்கத்தக்க முழுமையான நன்மைக்கும் காரணமே, பாவிகள் உணநோன்புகள், இறைவேண்டுகள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நோரும் கொண்ட எங்கள் உள்ளங்களை உங்களுடைய இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்முடைய தூய ஆவியின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார்: உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதே. உமது உடன்படிக்கையை முறித்து விடாதே. உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதே. விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த கடினும் இல்லை, காணிக்கை கொள்ளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும், நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போம் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்திற்கு உள்ளாக்காது, மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப்பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கங்கள் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கின்றார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய விடுதலை நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தலாந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களும் அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருளுங்க, எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிந்து கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்று தன்னிடம் 100 தெனாரியல் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தான் என கூறி அவனை பிடித்து கழுத்து நெரித்தான். உடனே அவருடைய உடன்பணியாளர்கள் பழியாக காலில் விழுந்து, என்னை பொறுத்தருளுங்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாத கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொடுத்தால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று அத்தலைவர் சீனம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒருவரும் தம் சகோதர சகோதரியை மனமாற மன்னிக்கவிட்டால் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரி, இந்த நோட் புக்கிற்கு திருப்பி கையில் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம்? ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாமா? ஏன்னா 10 நிமிஷம் வச்சுக்கலாம் கையில். என்ன 10 நிமிஷம் வச்சுக்கோன்னா லைட் வெயிட் தானே. இதே வந்து நீங்கள் 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. என்ன பெய்யணும்ல, கையெல்லாம் பெய்யணும். சரி, இதே வந்து நீங்கள் ஒரு 5 hour 5 hours இப்படியே வச்சுருந்தாங்கன்னா என்ன ஷோல்டர் ஃபுல்லாகவே பெய்யணும். ஒரு 8 மணி நேரம் நீங்கள் இப்படியே பிடிச்சிங்கன்னா உடல் முழுவதுமே பெய்யணும். கரெக்ட் தானே? நம்முடைய மனசு கூட அப்படிதான். நம்ம எதெல்லாம் வந்து ஒரு வேலை நம்ம இதயத்தில் வந்து சில பெயின் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெயின் தான் வந்து ஜாஸ்தியாகும். அதாவது நம்ம மனசில் இருக்கிற சில பாரங்களை வந்து நம்ம தூக்கி வைக்கல அப்படின்னா இப்படி தான் நோவு வந்து எப்போ பெர்மனெண்ட்டாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி வந்து ஒரு அழகான ஒரு நற்செய்தி. இது வந்து எப்படி உணரணும் அப்படின்னா, தேனை போல நம்ம தேனை வந்து நம்ம எப்படி அதை சுழிக்கிறோமோ அது போல இந்த நற்செய்தி. இன்று நற்செய்தியில் 3 விஷயங்கள். ஒன்று வந்து பேதுரு வந்து ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு, நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை. ஏன்னா பழைய காலத்தில் வந்து அப்படி சொல்லப்பட்டது, 7 முறை ஒரு மனிதனை நீ மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நாளாக, ஒரு வாரமாக, ஒரு மாதமாக, ஒரு வருஷமா, இல்லை முழு வாழ்க்கையில் அப்படின்னு அது நமக்கு தெரியாது. 7 முறை போடலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து 7 முறை 7 முறை அப்படின்னு சொல்கிறார். அப்போ 70 into 7 எவ்வளோ வருது? 490. கணக்கில். ஸோ அதனால அவ்வளோ முறை மன்னிக்கணும். அதுக்கேற்ற ஒரு பதிலும் ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவன் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து சிக்கா இருக்கிறது வந்து டாக்டர்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, அவங்க சிக்கா இருக்கிறது வந்து நோவுனால இல்லை, அவங்க மனசுனால இருக்காங்க. ஏன்னா மனசில் பாரத்தை வச்சு அது அதே யோசித்து 10% சிக்னஸ் வந்து அது 90% வரைக்கும் சிக்னஸ் ஆகுது. என்னுடைய நட்சத்திரம் நான் பார்க்கும் பொழுது
ஆண்டவர் இயேசு ஒரு உதாரணம் தராங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து கடன் வாங்கின ஒரு மனிதன் வந்து அவர்கிட்ட வந்து கூட்டிட்டு வரும் பொழுது அவன் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கான்னா 10,000 தலாந்து 10,000 தலாந்து வந்து அந்த பணத்துக்கு இப்போதைக்கு நம்ம கணக்கு போட்டோம்னா இருக்கிற ஒரு 5 கோடியில் 6 கோடி பணம். அவ்வளோ கடன் ஒரு மனிதன் வந்து அவர்கிட்ட போயிட்டு கேட்குறான். அவரும் சொல்கிறாரு, உன்னுடைய மனைவி பிள்ளைகளை வித்துட்டு நீ கடத்தை வந்து கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது காலில் விழுறான். காலில் வந்து மன்னிப்பு கேட்குறான். சாரி, நான் வந்து தயவுசெய்து நான் மறுபடியும் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் வந்து என்ன கடத்தை வந்து அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, நான் மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த அரசன் தான் வந்து அவர் பறிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் அப்படின்னு சொல்லுகிறார். அவன் கேட்டது வந்து கொஞ்சம் தான், ஆனால் அந்த அரசன் வந்து முழுமையாக அவனுடைய கடத்தை அழிக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடவுளுடைய பார்வை அதுக்கு அப்படிதான். நீங்கள் பாருங்க, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம பாவம் செஞ்ச போயிட்டு பிறகு நம்ம கடவுள்கிட்ட இறைவான என்ன மனுஷ அப்படின்னா கடவுள் முழுவதுமே நம்மளை மன்னிக்கிறார். நீங்கள் எந்த பாவம் இருந்தாலும், எந்த குருவாக இருந்தாலும், நீ எந்த பாவம் இருந்தாலும் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. உலகத்தில் நீங்கள் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்கு அந்த மன்னிப்பு உண்டு. அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் வந்து அவ்வளோ இறக்கத்தோடு நம்மளுக்கு அந்த பாவத்தை மன்னிக்கிறாங்க. நான் ஒரு 10% நான் பண்ணுறேன், இல்லை 100% பண்ணுறேன் அப்படிலாம் சொல்றதில்லை. முழுவதையும் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மேலாக சில பேர் வந்து பாவத்தை சொல்லுவாங்க. நான் செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, நான் மறந்து போன பாவத்தையும் என்ன மன்னிக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா? மறந்து போக பாவத்தையும் அதுக்கும் சேர்த்து கடவுள் கம்ப்ளீட்டாக ஒரு பாவ மன்னிப்பு வரும் பொழுது அந்த மனிதன் எப்படி வந்து மறுபடியும் வெளியே போவார்னா அந்த பாவத்தை முடிஞ்சதுக்கு ஒரு நியூ ஏஜெலாம் போவார். ஒரு புது குழந்தை எப்படி வந்திருக்கு அது போல் ஃப்ரெஷ்ஷாக போவாங்க. அதுதான் பாவ மன்னிப்புக்கு இருக்கிற சக்தி. நீங்கள் வந்து பாவ மன்னிக்கப்படும் பொழுது எப்படி வரீங்களோ நீங்கள் அப்படி போக மாட்டீங்க. நீங்கள் ஒரு புது மனிதனா ஒரு நியூ லைஃப் நீங்கள் தொடர்றீங்களே அதனுடைய சக்தி வந்து பெற்று நீங்கள் போவீங்க. அதுபோல் அந்த மனிதரை வந்து கடவுள் மன்னிக்கிறார். ரெண்டாவது வந்து அந்த மனிதன் பாருங்கள் என்ன பண்ணுறாரு, தன்னுக்கிட்ட வந்து அதாவது 100 தெனாரி, தெனாரினா ரொம்ப கம்மி தான், அது தரல என்ன கணக்கு அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் மாதிரி இருக்கலாம். கோடி எங்கே இருக்குது, 1000 கணக்கில் எங்கே இருக்குது. அந்த மாதிரி வாங்கின ஒரு மனிதனை வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நீ கொடுக்கலன்னா வந்து விடமாட்டேன்னு சொல்லி கடைசியில் அவன் கெஞ்சான். இவன் எப்படி கெஞ்சினானோ அதே போல் அவனும் கெஞ்சான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் கொடுக்குறேன்னு பொழுது. ஆனால் அவன் வந்து அந்த இறக்கத்தை காக்காம அவனை வந்து கொண்டு போயிட்டு சிறையில் அடைக்கிறான். நம்ம கூட இப்படி தான் பண்ணுறோம். கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு வாங்கிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு யாராவது தவறு செஞ்சதை நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டுருக்கோம். இது என்ன நியாயம்? இது நியாயமா? இன்னைக்கு எத்தனை பேர் வந்து வீட்டில் இருக்கவங்களை மன்னிக்காம இருக்கிறாங்க? கிறிஸ்துவனுடைய கடவுள் வந்து இந்த மனிதனை வந்து மறுபடியும் கூப்பிடுறாரு. ஏய்யா, நான் வந்து உனக்கு இறை காட்டுறேன், அது போல் நீ உன்னுடைய நண்பருக்கு நீ காமிச்சு. ஆனால் அது போய் யாரும் சொல்கிறாங்க, அங்கே இருக்க நண்பர்கள் வேறு தான் சொல்கிறாங்க, அவங்களும் வேதனைப்படுறாங்க. அது அந்த அரசன் வந்து இவ்வளோ வந்து இருக்கம் காட்டினார இவன் வந்து விட்டுருக்கலாமே, அவங்களுக்கு பொறுக்காமல் போயிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது யார் செய்யறதுனா வானத்தூதர்கள் செய்யக்கூடிய வேலை. அவர்கள் வந்து நம்ம செய்யறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கடைசியில் அவங்க வந்து நம்ம யாருக்கு நம்ம அந்த இறுக்கம் மற்றும் நம்ம காமிக்கிறதையோ அதை கொண்டு போய் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க. பாரு இவன் என்ன பண்ணுறான், நீ கடவுள் நீ மனுஷனை அவன் வந்து மன்னிக்கல பாரு, நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணல அப்புறம் அவன் ஹெல்ப் பண்ணல பாரு, நீ வந்து உணவு கொடுத்தா அப்புறம் அவனுக்கு கொடுக்கல. இப்படி தான் அவங்க போய் சொல்லுவாங்க. இப்போ கடவுள் நம்மளை கூப்பிட்டு கரெக்டான இந்த மாதிரி ஒரு பதில் கொடுப்பார். அது டைம் வரும் கடவுள் கண்டிப்பாக நம்ம கணக்கு கேட்பார். கிறிஸ்துவ வந்தாங்க. அந்த அரசன் கேட்குறார், நான் உனக்கு இறங்கி காட்டு போல நீ மற்றொன்று நீ அந்த மனிதன் நீ காமிச்சு தானே. அதெல்லாம் பதிலே இல்லை. நான் என்ன சொல்கிறது பாருங்க, அவன் கடைசி பணம் கொடுக்குறவரையோ அடிப்பவர்களிடம் ஆண்டவர் பணம் அப்படின்றார். இதுதான் நரகம்.
கிறிஸ்துவ சில நேரத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கை கூட இப்படி தான். நம்ம வந்து நமக்கு நல்லது எதெல்லாம் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது நம்ம செய்யும் பொழுது நம்ம கை வந்து சுருங்கிடும், நம்ம விருப்பப்படுறதில்லை. அது எந்த விதத்தில் ஞானம்? நடுவில் விரும்ப அன்பு செய்பவர்கள் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க. கோவப்படணும், சில நேரத்தில் அந்த விஷயத்துக்காக கோவப்படணும், அவ்வளோதான். ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஷன் வந்து ஓகே, அது ஆகிட்ட பிறகு அது அது நம்ம மனசில் வச்சுருக்கல என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவனாலே ஜான் பால் II நமக்கு தெரியும். அவர் ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க இல்லையா, போப்பாண்டவர் ஷூட் பண்ணார். அவரெல்லாம் கொஞ்சம் சுதாரணை போய்ட்டு ஜெயிலில் இருக்கணும், அவரே போகிறார். போயிட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு அவரை மன்னிச்சிட்டேன், பலப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வரார். கிறிஸ்துவனாலே இதுதான் மனித தன்மையுடைய ஒரு சொல்வது, அன்புக்கு சார்ந்தவர்களுடைய நடக்க வேண்டிய ஒரு கடமை. நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இன்னும் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். எப்போதுமே வரி பண்ணிங்க, எப்போதுமே கஷ்டப்பட்டுங்க, நிறைய விஷயத்தை வந்து போட்டு 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 அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் கடைசியில் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி இருக்க தேவையில்லை. நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு லைட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு பாரமாக இருக்கா அதை அப்படி வச்சுக்கலாம். அது நம்ம வெயிட் தூக்கினே இருக்கக்கூடாது. ஸோ மனசில் இருக்கிற பாரம் கூட அப்படி தான். நம்ம எப்போதுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாக இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, நிறைய வரிசை கொண்டு போயிட்டு அப்படியே சேர்த்து 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 அப்படியே மொபைல்லாம் சொல்லிட்டு கிறிஸ்துவனுடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பெரிய ஒரு கிஃப்ட். எனக்கு தருமா சந்தோஷம். ஆண்டவர் இயேசு பாருங்க சிலுவையில் பார்க்கும் பொழுது என்ன தோணும்? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரை இவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, அவரை மன்னிக்கல அப்படின்னு சொன்னார். அவரே நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவினுடைய ஜபத்தில் கூட அப்படிதான். நம்ம என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, மற்றொரு பாவங்களை நான் மன்னித்தான் மட்டும்தான் நீ என்னுடைய பாவத்தை மன்னி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தினந்தோறும் நம்ம சொல்கிறோம். அதை எத்தனை பேர் நம்ம செய்கிறோம்? கிறிஸ்துவனுடைய இது என்னுடைய நற்செய்தி கடைசியில், நீங்கள் ஒருவருக்கு தாம் சகோதர சகோதரியும் மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணங்களில் இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று கேட்டு பண்ணுறார். இதுதான் என்ன சொல்வது, நிலையானது. கடவுள் வந்து இந்த ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்து சொல்லியிருக்காரு, நாம் எப்பொழுதுமே மற்றவங்களை மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், மற்ற பகிர்ந்து. சில நேரத்தில் குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து நம்ம வந்து எல்லாமே அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்க செஞ்ச பாவத்துக்காக நம்ம மன்னிச்சிடணும். அது ஞாபகம் இருக்கிறது ஓகே. ஆனால் மற்றவங்க செஞ்ச பாவத்தை ஒரு முறை யாரா வந்து சாரி கேட்குறாங்கன்னா அவங்க இமீடியட்டாக அதை விட்டுணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். அதனால என்னுடைய திருவிழா நாம் கடந்து ஜெபிப்போம். இறைவா, உன்னுடைய இதயத்தை போல என்னுடைய இதயம் இரக்கத்தோடு நீங்கள் எப்படி என்னை மன்னிப்பீர்களோ அதுபோல நான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இந்த தன்மை தாங்களுடைய திருவிழா மன்னிப்போம். என்ன
சகோதர சொல்லம் அனைவருக்கும் திருவள்ளி அவர் தந்தையாக ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிகளில் மனநிறைவடைந்து எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க வேலுமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நிறைவான ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூய்மையான தந்தை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நடத்தல் நாங்கள் உமக்கு நன்றி மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகவும் கிறிஸ்து தமது சாவை சீர்களுக்கு முன்வரைத்து புனித மலையில் தமது பேருரையை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டம் நிறைவாக்கும் சான்று பகிர்ந்துவார் தம் பாடல் வழியாக உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராக உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி அன்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்நலத்திற்கு மூச்சு. ஆகவே உடைய ஆகவே மொழியை காணிகளை தீர்க்கப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடப்பட உடன்படிந்த தம்மை கையெழுத்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கிடைக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவில் இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமானமும் உமது உயிர்ப்பை அறிக்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைவின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தருணத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருநன்று உயிர் கூறிய தருணம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடன் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தது எங்கள் திருத்தந்தை லியோ எங்களாயிரம் பீட்டர் எல்லா திருநீராக என்னோடும் உமது திருவில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்ப்பிலும் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தவன இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருநூலில் ஏற்றிடும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாய் புனித மரியாவுடைய கணவனாக யோசேப் புனித திருத்தொந்தர்களின் உலகில் உங்களுக்கு முதலாயிருந்த இருந்தோராகிய புனித நன்னோடு நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்த உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிகளால் பயிற்சிக்கு நாம் நினைவு சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாவும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமரத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிவுள்ளதாக நாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே, கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவனை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதி பகிர்கிறோம். பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருது கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எடுத்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவாக வளையும் வல்லமையும் பெற்றுள்ள நாள் உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் நிகழ்வது செயல்களில் நிறைவேறுவராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரும் நம்பிக்கையாளரின் இதயங்களை அருள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வளர்வதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்த அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவள்ளி நிறைவேற்று. இறைவா நன்றி. 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 நம்புங்கள், செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், செவியுங்கள்,